நீங்களே சொல்லிருங்க, தூங்காத தூங்காத அப்படின்னு. ஏன்னா நீங்க தூங்குனீங்கன்னா இதன் முகாந்தரம் வருகிற சில ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டி இருக்கும். இதன் முகாந்தரம், இதில் வருகிற வார்த்தையின் முகாந்தரம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நீங்க வாழ்க்கையில சொந்தமாக்கணும்னா கண்ணும் கருத்துமாய் கேட்கணும். ஹல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாப் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய பெயர் இதில் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா இல்ல. இந்த ஜென்ம இந்த அறிக்கையில ஆபிரகாமை சொல்லி இருக்குது, ஆபிரகாமின் மகனை சொல்லி இருக்குது, அவருடைய மகனை சொல்லி இருக்குது. ஆனா ஆபிரகாமின் மனைவி, ஈசாக்கின் மனைவி எல்லாரை விட பெயர் பெற்ற பாக்கியசாலிகள் அந்த ஸ்திரீகள். ஆனா அவங்க பேரு இயேசு பிறப்பின் பட்டியலில் சொல்லப்படல. இந்த ராகாப்புடைய பெயர், அதுக்கு அடுத்தது ரூத்துடைய பெயர், அது இன்றைக்கு நமக்கு வேண்டாம். ராகாப்பும் ரூத்தும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பெண்களா இயேசுவின் பிறப்புல இடம் பிடித்தது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு காரியத்தையும் யோசிக்காமல், ஒரு காரியத்தையும் பார்க்காமல் சிலருக்கு சில நன்மைகளை கொடுக்கிறவரே இல்லை. இந்த ராகாப் யார், எப்படி நமக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்றால் ஒரு வேசியாக. ஹல்லேலூயா. நம்முடைய உலகத்தின் பார்வையில நம்ம இத்தனை வருஷம் பைபிள் படிச்சப்போ ராகாப் வேசின்னு தான் தெரியும். ஆனா மத்தேயு புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதும் போது ராகாப் வேசியினிடத்தில் அவன் போவாசை பெற்றான் என்று எழுதல, சல்மோன் ராகாபினிடத்தில் போவாசை பெற்றான் என்று எழுதி இருக்கிறது. சரி, இந்த ராகாப் எங்கு வாழ்ந்தான்? இந்த ராகாப் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை தாண்டி அவங்க அந்த எரிகோக்குள்ளாடி, அதாவது கானானுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிப்பதற்கு இடையில இந்த எரிகோ பட்டணமும் எரிகோ பட்டணத்தின் மதில் சுவரும் இருக்கிறது. நமக்கு தெரியும் அப்படித்தானே, யோசுவாவின் நாட்கள்ல. நான் லைட்டா அதை சொல்லிடுறேன். அப்போ அந்த மதில் சுவர் இங்க யோர்தானை தாண்டி இவங்க இங்க வருக காத்திருக்கிறாங்க. இந்த எரிகோ பட்டணத்துல, இந்த இடத்துல தான் இந்த ராகாப் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எரிகோ எப்படிப்பட்ட பட்டணம் என்றால் பாவம் நிறைந்த பட்டணம். அதனுடைய பாவம் அதிகரித்ததினால ஆண்டவர் சொல்றாரு யோசுவா கிட்ட, நீ அங்கிருக்கிற ஒரு வெள்ளி பொன்னு ஒரு மிருக ஜீவன்கள் ஒன்றை கூட நீ ஜீவனோடு வைக்காமல் அழித்து விட வேண்டும் என்று யார்கிட்ட? யோசுவா கிட்ட சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கோபத்தை சம்பாதித்த சாபத்தீடான பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். ஹல்லேலூயா. இந்த எரிகோ பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் தான். இதுக்கு 2 மதில் இருந்துச்சு. அந்த மதிலோட உயரம் மட்டும் 90 முழ உயரமா. ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பதான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தெரிய வரும். அந்த மதிலோட ஹைட் 90 முழம் இருந்ததாமா. அந்த மதிலுக்கு மேல அகலம் 10 ரதங்கள் ஒரே நேரத்தில் பயணம் செய்ய முடியும். 10 ரதங்கள்னா ஒன்றன் பின் ஒன்று கிடையாது. ஒரே வரிசையில 10 காரை நிக்க விட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி 10 ரதங்கள் அது ஓடக்கூடிய அகலம் நிறைந்ததா இருந்தது அந்த எரிகோ பட்டணத்தின் சுவர். இன்னொன்னு, அந்த சுவர்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய பரப்பளவு குறைவா இருந்ததினால இறந்து போகிற சில அந்த பிணங்கள் அதையெல்லாம் அந்த சுவர்லயே வச்சு அடக்கம் பண்ணுவாங்களா. ஹல்லேலூயா. அந்த சுவர்ல நிக்க வச்சு, நீங்க சில பழைய ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பாத்தீங்கன்னா இருக்கும், பழைய நாட்கள்ல அந்த பட்டணத்துல மக்கள் தொகை பெருக்கமா இருந்ததினால பிணங்களை அந்த சுவர்ல நிக்க வச்சு பூசி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரிப்பட்ட அந்த சுவர் தான் அது. இந்த சுவரின் மேல் தான் ராகாப்புடைய வீடு அமர்ந்திருந்தது. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்திற்குள்ள எல்லா ஜனங்களும் பாவத்துல ஜீவித்து கொண்டிருக்கும் போது இந்த ராகாப் இந்த மதில் மேல தன்னுடைய வீட்டை கட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராகாப் யூத சரித்திரத்தின்படி அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் 10 வயதில இந்த விபச்சார தொழிலில் அவளுடைய விருப்பம் இல்லாமல் தள்ளப்பட்டிருக்கிறார். அவளுக்கு இருந்த அழகின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள்ல நிறைய பெண்கள் ரொம்ப அழகா சௌந்தரியம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா ராகாப்பு மிகவும் அழகுள்ளவள், அதாவது மிகவும் அழகுள்ளவர்கள் பட்டியல்ல ஒரு 4 பெண்களை நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்களா, அவங்களுடைய சரித்திரத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. தாவீதினுடைய மனைவி அபிகாயில், சாராள் ஆபிரகாமின் மனைவி சாராள், அப்புறம் இந்த ராகாப்பு, இன்னொன்னு எஸ்தர். இவங்க 4 பேரும் ரொம்ப
ரொம்ப சௌந்தரியம் உள்ள பெண்களா இஸ்ரவேல்ல கருதப்பட்டாங்க. இவளுடைய அழகின் நிமித்தம் அந்த நாட்டு எரிகோ நாட்டு ராஜாவும் மற்ற மக்களுமாய் சேர்ந்து இந்த தேவதாசி திட்டம் சொல்லுவாங்கல்ல, அதுல இவளை வலுக்கட்டாயமாய் 10 வயதில் அவளை நிர்பந்தித்து அவளை கட்டாயப்படுத்தி அந்த தொழில தள்ளி விட்டாங்க. 10 வயதில் இந்த பாவத்திற்கு அடிமையானா இந்த ஜனங்கள் இந்த ராஜாவுடைய கட்டளையை மீறி தன்னுடைய வாழ்க்கையில எந்த முடிவுமே இந்த ராகாப்புக்கு எடுக்க முடியல. இந்த நேரத்துல அவ ஒரு நாள் கர்த்தரை பற்றி கேள்விப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இங்கிருந்து 2 பேரை வேவு பார்க்க அனுப்புறாங்க தெரியுமா? யோசுவா 2 பேரை வேவு பார்க்க அனுப்பும் போது அவங்க ராகாபினுடைய வீட்டில் வந்து தங்கி இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ராகாபினுடைய வீட்டில் வந்து அங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அந்த வாசலை ஏறி வரும்போது அந்த மதில் சுவர் மேல் வீட்டு அந்த இடத்துல யார் வீடு இருந்தது? இந்த ராகாபுடைய வீடு இருந்தது. அதனால இவங்க அங்க போயிட்டாங்க. அவங்க எப்படி தவறான சிந்தையோடு போகல, வேவு பார்ப்பதற்காய் தேசத்திற்குள்ளாய் நாம் போக முடியுமா, கானானுக்குள்ளாய் நாம் போக முடியுமான்னு பார்ப்பதற்காக இந்த ராகாபுடைய வீட்டுக்குள்ளாடி இந்த வேவு பார்க்க வந்த 2 மனுஷங்களும் உள்ள போயிட்டாங்க. இந்த ராகாப் ஆண்டவரை அதற்கு முன்பாய் அறிந்திருந்தாள் என்பதற்கு யோசுவா 2வது அதிகாரத்துல 11வது வசனம். ஹல்லேலூயா. அவ என்ன சொல்றா? கேள்விப்பட்ட போது. இப்போ 2 மனுஷங்க புதுசா அவ வீட்டுக்குள்ள வராங்க வேவு பார்க்க. யார் உள்ளாடி அனுமதிப்பா? ஆனா இவ உள்ளாடி அனுமதிச்சு அவர்களோடு பேசும்போது புரியுது இவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் உண்மையான தெய்வத்துடைய பிள்ளைகள், அவருடைய சன்னதி, அவருடைய சொந்த ஜனங்கள் இவளுக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 வசனங்கள், அந்த 9வது 10வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கா. எப்ப தெரியுமா? அவ தேசத்துக்கு உள்ள இருக்கும்போது, அவ பட்டணத்திற்கு உள்ள இருக்கும்போது. இப்ப எதற்காக இவ அந்த பட்டணத்தின் அலங்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறா தெரியுமா? இந்த பட்டணத்திற்குள்ளா இருக்கும்போது இந்த யெகோவாவை குறித்து, இந்த தெய்வத்தை குறித்து அவ கேள்விப்படுறா. கேள்விப்பட்டோன அவளுடைய இருதயம் துடிக்குது. அவள் மனம் திரும்பினவளாய் அந்த ராஜா கிட்டையும் அந்த ஜனங்கள்கிட்டையும் போய் சொல்றா, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் அவர் ஒருவர் தான் தெய்வம்னு ஏற்றுக்கொண்டவர் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி தன் ராஜா கிட்ட ஜனங்கள்கிட்ட இவளோடு பாவம் செய்ய வந்த மனிதர்களோடலாம் சொல்லிட்டா, இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அந்த ஆண்டவருக்கு நான் உண்மையாய் வாழ ஆசைப்படுகிறேன். அவர் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிற தெய்வம், அவர் வேசித்தனத்தை விபச்சாரத்தை வெறுக்கிற தெய்வம், எனக்கு அவர் தேவை அப்படின்னு சொல்லி அவ சொன்னதும் இந்த ஜனங்கள், இந்த ராஜா எரிகோ பட்டணத்து ராஜா என்ன சொல்லி இருக்கிறா தெரியுமா? நீ இந்த தேசத்துக்குள் இருக்க கூடாது. நீ இப்ப எங்களோடு சேர்ந்து பாவம் செய்தா நீ எங்க கூட வாழலாம். ஆனா நீ இந்த பாவத்திற்கு நீ உடன்படலைனா நீ அந்த நகரத்திற்கு புறம்பே போய் அந்த மதில் மேல உன் வீடை வச்சுக்கோ அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா அந்த மதில் மேல அனுப்புனாங்க? அங்க அடிக்கடி கொள்ளையர்கள் வருவாங்க. யுத்தம் நடக்கும் போது இவள் மரிச்சு போகட்டும்னு சொல்லி இவளை அங்க அனுப்பிட்டாங்க. தாய் தகப்பன் கூட அவ கூட இல்ல. ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்ல, சகோதரர்கள் இல்ல. இவ ஒத்தையில போய் அந்த மதில் மேல் உட்கார்ந்திருந்து அவள் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டதின் முகாந்திரம் தன்னுடைய வாழ்க்கையை தனிமையாய் அமைத்து கொண்டாள். இன்னொன்னு கேட்கலாம், அவ எப்படி சாப்பிட்டிருப்பா? அவள் சன்னல் நூல் தரித்து அப்படிப்பட்ட வியாபாரத்தை அவள் செய்து கொண்டிருந்தாள். அதுல நீங்க வாசிக்கும் போது தெரியும், சன்னல் தட்டலைக்குள்ளே 6வது வசனம், அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சன்னல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். இந்த சணல் தட்டை யாருடைய வீட்டில் இருக்குமாம்னா சணல் நூல் தரிக்கிறவர்களுடைய வீட்டில் இருக்குமா. சணல் தட்டையை எடுத்து கொண்டு வந்து நிழல்ல காய வச்சு அதை நூலா பிரிச்சு, அது ஒரு பெரிய ப்ராசஸிங். சாதாரண பெண்கள் அதை செய்யவே மாட்டாங்க. ஆனா இவ செஞ்சா. இவர் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நான் வாழணும், ஒரு தெய்வத்தை நான் அறிந்தேன். நல்லா யோசிங்க, அறிந்தேன், கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். அந்த யோர்தானில் நடந்த சம்பவத்தை, செங்கடலை பிளந்த சம்பவத்தை நான் அறிந்தேன், நான்
கேள்விப்பட்டேன், அவருடைய மகத்துவத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அந்த அலங்கத்தின் மேல தன்னுடைய வீட்டை அமைத்து கொண்டு அவ தனியே வாழ்ந்துட்டு இருக்கிறா. இந்த நேரத்துல தான் இவங்க உள்ள போறாங்க. சணல் தட்டைகளுக்குள்ளாய் அவர்களை மறைத்து வைத்துட்டு அவர் சொன்ன காரியம், உங்களை குறித்து எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் பட்டணத்திற்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்ததான காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஜனக்கூட்டம் நம்முடைய தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தெய்வத்தை போல அந்த உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லை. அவரை போல மேலும் சரி பூமியிலே சரி அந்த யெகோவாவை போல ஒரு தெய்வம் இல்லை என்ற சில காரியங்கள் இவளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவ அதை தான் சொல்றா, உங்களை குறித்து எங்களுக்கு திகில் உண்டாயிருக்கிறது. உங்களால நாங்கள் தேசமெல்லாம் கலங்கி போய் இருக்கிறோம். எத்தனை வருடங்களா? ஆனாதான் நம்ம மக்கள் கொஞ்ச நாளாவே நடக்கிறாங்களே வனாந்தரத்துல, 40 வருஷமாவே நடக்கிறாங்க. 10 வயசு இருந்தவளுக்கு இப்ப 50 வயசு ஆகிருக்குமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா அவ சின்ன வயசிலிருந்தே அவள் கேட்டது, இப்படி ஒரு ஜன கூட்டம். முந்தின கானானில் ஆபிரகாம் ஈசாக்கு இருந்தாங்க. அவங்க எகிப்திற்கு சிறையிருப்பாய் போன போது இப்போது இங்க பிந்தின கானான் இருக்குது. இந்த பிந்தின கானானின் முதல் விசுவாசி ராகாப். ஹல்லேலூயா. இந்த பிந்தின கானானில் ஒரே ஒருத்தி ஆண்டவருடைய விசுவாசியா நின்னானா, அவ அந்த ராகாப். ஹல்லேலூயா. அவ சொல்றா, உங்கள் மூலமாய் எங்கள் நடுவுல பயம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று நான் அறிவேன். அப்ப அவ பல வருஷமா இப்படி ஒரு ஜனக்கூட்டம் நம்ம தேசத்துக்குள்ளாய் வரப்போகுது என்று அந்த மதில் மேல் உட்கார்ந்து காத்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. யூதர்களுடைய சரித்திர புஸ்தகத்துல இவளை குறித்தான கதைகளும் சம்பவங்களும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. இந்த ராகாப் தன்னுடைய மீதி உள்ள நாட்களில் மனம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. மனம் திரும்பி என் தெய்வத்திற்காய் இந்த உலகத்தின் பாவங்கள் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் விக்கிரகாராதனைகள் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் எந்த இச்சையான காரியங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவள் ஒரு தீர்மானம் தன் இருதயத்துல கொண்டிருந்தாள். இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது அதுதான். சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்குவதற்கு கர்த்தர் சித்தமானால் அந்த காரியத்தை விட்டுடுங்க. அது எவ்வளவு பெரிய இழப்புகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சில சின்ன சின்ன நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாதான் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த ராகாபுடைய நிலைமை என்ன தெரியுமா? 10 வயதுல பேசியாய் தள்ளப்பட்ட ஒரு பெண். இவளுக்கு இனி வாழ்க்கைப்பட வாய்ப்பே இல்லை. இனி இவளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை. ராகாபி அங்க அந்த தேசத்துல உள்ள எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இவளுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது. அவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. ஏதாவது ஒரு அழைப்புதல் கொடுக்கணும்னா, ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னா எல்லாத்திலையுமே இவளை ஒதுக்கி வைத்திருப்பாங்க. ஏன்னா இவளுடைய பேர் பிரபலம் தான், ஆனா தவறான விதத்தில் பிரபலமாக்கப்பட்டது. அவள் ஒரு வேசியா இந்த உலகத்திற்கு பிரபலமாக்கப்பட்டாள். ஆனா அவளுடைய இருதயத்தில் இருந்த மனமாற்றத்தை அந்த ஜனங்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தர் மறந்து போகாமல் பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எங்கேயோ வேவு பார்க்க வந்த 2 மனுஷனுக்கு அந்த மதில் மேல இன்னும் வீடுகள் இருந்திருக்கும் தானே. அவர்களுடைய பாதங்கள் இவளுடைய வீடை தேடி போனது. ஹல்லேலூயா. அவர்களுடைய பாதங்களை இவளுடைய வீட்டை நோக்கி கொண்டு போனது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதரானவர் தான் இந்த வேவு பார்க்க வந்த 2 பேரையும் ராகாபினுடைய வீட்டிற்குள் கொண்டு போய் விட்டாங்க. இவ சொல்றா, இவங்க சொல்லும் போது அவங்களும் சொல்லியிருப்பாங்க தங்கள் தெய்வத்துடைய மேன்மையை குறித்து. அப்படித்தானே தன்னுடைய தெய்வத்துடைய மேன்மையை குறித்து சொல்லி இருப்பாங்க. இப்போ இவ போகும்போது ராகாப் சொல்றா, நீங்க போறீங்க, எங்க தேசத்தை நீங்கள் பிடித்து கொள்ள வருகிறீர்கள். நான் உங்களுக்கு தயவு செய்தது போல, அடுத்த குணத்தை பாருங்க, நான் உங்களுக்கு தயவு செய்தது போல நீங்கள் இந்த பட்டணத்தை சொந்தமாக்கும் போது என் குடும்பத்தாரை, என் வீட்டாரை, என் சகோதரரை, என் தாயை, என் தகப்பனை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லுவான். அவ என்ன நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லவே மாட்டா. யாரை குறிச்சு? தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கின இந்த வசனம் ஆதாரம் அவள் தனிமையாய் வாழ்ந்தாள் என்பதற்கு. ஹல்லேலூயா. இப்பதான் அவ சேர்த்து கொள்ள போறா தன்னுடைய வீட்டுல தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய தாயை, தன்னுடைய சகோதரர்களை, தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வீட்டிற்குள்ளாய் அவள் சேர்த்து கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்கிறா. அவ சொல்றா, எல்லாரையும் நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த வேவு பார்க்க வந்தவங்க சொல்றாங்க, நீ அவர்களை உன்னிடமாய் சேர்த்துக்கொள், உன்னோடு அவர்களை சேர்த்துக்கொள். இப்ப நூல் கட்டி இறக்கி விடும் போது
போறவங்க சொல்றாங்க, நாங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்க வரும்போது நீ அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஏன்னா லட்ச ஜனங்கள் வர்றாங்க, லட்சக்கணக்கில் யுத்த வீரர்கள் வர்றாங்க. இவர்கள் இந்த பட்டணத்தை பிடிக்க வரும்போது நீ எங்களுக்கு தயவு பாராட்டினா என்பதை எங்களுடைய தலைவன் யோசுவா கிட்ட நான் போய் சொல்லுவோம். ஆனா எல்லா ஜனங்களும் அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளும் போது உனக்கு ஒரு அடையாளத்தை நீ எனக்கு காண்பிக்க வேண்டும் சொல்லி, அப்ப இவ சொல்வா, நான் ஒரு சிவப்பு நூலை என் ஜன்னல்ல கட்டி வச்சிருக்கிறேன். அந்த லட்சக்கணக்கில் உள்ள ஜனங்களுக்கு அந்த சிவப்பு நூலை அடையாளமாய் சொல்லி அனுப்பினா. ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் போயிட்டாங்க, இயேசுவா கிட்ட சொல்லியாச்சு. ராகாப் என்கிற ஒரு வேசியுடைய நாங்க வீட்டுல போனோம். அந்த இடத்துல போகும்போது அவள் எங்களை கவனித்தா, எங்களை ஒளிச்சு வச்சிருந்தா. ராஜா ஆள் அனுப்பி கேட்பாரு, இங்க 2 மனுஷர்கள் வந்தார்களாமேன்னு. அவன் என்ன சொல்லுவா, வந்தது உண்மைதான், ஆனா அவங்க போயிட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு சந்தேகம் வருது. ஏன் தெரியுமா, இவ ஒரு வேசி, இவ வீட்டுக்கு யாரும் வரலாம் யாரும் போலாம், அதனால பெரிய விசாரணை எல்லாம் அவகிட்ட நடக்காது. அவங்க அதை கண்டுக்கிடவே இல்லை. இவ ஒதுக்கப்பட்டவ, இவ தள்ளப்பட்டவ, இவ விரட்டப்பட்டவ எப்படின்னு சொல்லி இவளை மொத்தமாய் ஒதுக்கி வச்சதுனால அவள்கிட்ட பெரிய விசாரணை எல்லாம் நடக்கல, தேடி போயிட்டாங்க. ஆனா வேவுபாக்க வந்தவர்கள் மறுபடியுமா யோசுவா கிட்ட போய் அவங்க கொண்டு போன எல்லா கணக்கையும் கொடுத்தாங்க. இப்படி இப்படி இருக்குது தேசத்துல, நாம் அவை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்க ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுறாரு. நேரே 6வது அதிகாரம் யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ அங்க போ, நீ 7 நாட்கள் அங்க சுத்தணும். 6 நாள் நீ ஒரு தடவை சுத்தணும், 7வது நாள் 7 முறை சுத்தும் போது, 7வது முறை நீங்கள் எக்காலங்களை ஊதும் போது என்ன செய்யும், அலங்கம், நமக்கு தெரிஞ்ச கதை தான், அலங்கம் இடிஞ்சு விழும், பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமா இங்க பட்டணத்தை பிடிக்க வந்து அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளும் போது இவங்க 6 நாளும் அமைதியா சுத்துறாங்க. நான் முதல்ல சொன்ன தெரியுமா, இந்த எரிகோ பட்டணத்தை மனிதன் கால்நடையாய் நடந்து எப்படி ஒரே நாளில் 7 தடவை சுத்த முடியும்? அந்த பட்டணம் பரப்பளவு கம்மியான பட்டணம், அதனுடைய சுற்றளவு ரொம்ப சின்ன பட்டணம், அதனால ஈஸியா நடந்துடலாம். அத்தனை லட்சம் ஜனங்களும் இந்த 7வது நாள் 6 முறை அமைதியாக சுத்தி வராங்க. 7வது முறை சுத்தும் போது யோசுவா எக்காலங்களை ஊத சொல்லி எல்லாருமா எக்காலங்களை ஊதும் போது இந்த பட்டணம் இடிஞ்சு விழுது. இடிஞ்சு விழுந்த பிறகு யோசுவா சொல்றாரு அங்க உள்ளவங்கள்ட்ட, இங்க ஒரு ராகாப் இருக்கிறா, அந்த ராகாப்புடைய வீட்டுல நூல் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒன்னு சொல்லவா, அதுல ஆண்டவர் செஞ்ச காரியத்தை சொல்லவா. நூல் கட்டப்பட்டதை பார்த்து அலங்கம் இடியல. அலங்கம் இடியும் போதே தேவன் ராகாப்பை கண்ணோக்கினதுனால அவள் வீடு உடையாமலே நின்னுது. இப்ப மனுஷங்க யாரும் அவளுக்கு தயவு பாராட்டல. உங்களுக்கு புரியுதா? மனுஷங்க அவளை பிடிப்பதற்கும் அவளுடைய வீட்டை அந்த யுத்த வீரர்கள் சூறையாடாமல் இருப்பதற்கும் தான் அடையாளம் அந்த சிவப்பு நூல். ஆனா என் ஆண்டவருக்கு அடையாளம் அந்த ராகாப். அந்த எரிகோ பட்டணத்தில் எல்லாருமே புற தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கும் போது தெய்வத்தின் மேல வந்த வைராக்கியத்தினால ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால அந்த ராகாப்பு தான் என் தெய்வத்தினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நூலை பார்த்து பாதுகாக்கல, அவர் முன் குறித்ததினால பாதுகாத்தார், அவர் தெரிந்து கொண்டதினால பாதுகாத்தார், அவருடைய நல்ல நடக்கையினால அவர் பாதுகாத்தார், அவருடைய வைராக்கியத்தினால் அவர் பாதுகாத்தார். இப்போ அலங்க இடிஞ்சு விழியும் போது ராகாப்புடைய அந்த வீடு இடிஞ்சு விழவே இல்லை, அந்த நூல் இருக்குது. இப்ப யோசுவா சொல்றாரு, நீங்க எல்லாம் பட்டணத்தை சூறாடுங்கள். நீங்க பட்டணத்தை சூறாடும் போது அந்த சிவப்பு நூல் கட்டின வீட்டுக்கு மட்டும் தயை பாராட்டுங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லி அனுப்புறாரு. இப்ப அவளையும் அவள் குடும்பத்தை, தாய் தகப்பன் சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு புறம்பே இழுக்க சொல்லி இருக்காங்க. ஹல்லேலூயா. இனி தெரியுமா, இப்ப கூட அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, அவளுடைய ஜீவன் தப்புவிக்கப்பட்டது. மொத்த பட்டணமும் தீக்கிரையா போது, மொத்த பட்டணம் இடிந்து விழுந்த போது, மொத்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது ராகாப்பின் நிமித்தம் அவளும் அவளுடைய குடும்பமும் அவளுடைய தாயும் அவளுடைய சகோதரனும் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை வருட வைராக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை வருடமாய் தன்னுடைய இருதயத்துல ஊர் ஜனங்களோடு பேச வேண்டும், ஊர் ஜனங்களோடு பழக வேணும்னு அவ வச்சிருந்த அந்த ஆசை என் ஆண்டவர் ஒரே நாளில் சரிபடுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இவ மட்டும் இன்னைக்கு அந்த தேசத்துல ஒரு தனி நபரா வெளியே வரா. இப்ப இவளுக்கு வாழ்க்கை இல்லதானே, இவளுக்கு வாழ்க்கை இல்லதானே. அந்த அந்த தேசத்தை சார்ந்த ஒருவன் கூட அவளை மணந்து கொள்ள முன்வராத காலம் அது, உண்மைதானே. அவள் ஒதுக்கப்பட்டா, அவ ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த. ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வம் துடைய அந்த கிருபையும் அந்த தயவும் அவளுடைய 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 சன்னதி மேல பட்டது. அவளுடைய அந்தரங்கத்தை கண்டது. அவளுடைய எல்லா தயவையும் என் ஆண்டவர் அனுகூலமாய் செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றத கற்பனையில நிறுத்தி அதை யோசிங்க, கரெக்டா புரியும். இப்போ பட்டணம் பிடிக்கப்பட்டது. இப்ப நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த பட்டணத்துக்குள்ள என்றாகும் தெரியுமா? முதலில் தேவனுடைய உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு லேவி கோத்திரம் உள்ளாடி வரும். லேவி கோத்திரம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு உள்ளாடி வருவாங்க. லேவி கோத்திரத்தை தவிர்த்து மற்ற 12 கோத்திரங்களுக்கு, மொத்தம் லேவியும் சேர்த்து 13 கோத்திரங்கள், மற்ற 12 கோத்திரங்களுக்கும் கொடி உண்டு. ஆனா இந்த லேவி கோத்திரத்துக்கு கொடி கிடையாது. அவங்களுக்கு கர்த்தரே கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த லேவி கோத்திரத்துல தலைவன் யாரு? ஆரோன். ஆரோனை சார்ந்த லேவி கோத்திரத்தாரும் ஒரு படையா வராங்க. எப்படி வந்திருப்பாங்க? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வராங்க. செகண்ட் யார் வரானா? யூத கோத்திரம் வருது. ஹல்லேலூயா. இந்த யூத கோத்திரம் லேவி கோத்திரத்தை அடுத்து இந்த யூத கோத்திரம் வருது. இப்படி கோத்திரம் கோத்திரமா இவங்க இந்த பட்டணத்தை பிடிக்க வந்து கொண்டு இருக்கிறாங்களா? இப்படி வந்து கொண்டு இருக்கும் போது இந்த ராகாப்பையும் அவளுடைய குடும்பத்தையும் பாளையத்துக்கு புறம்பே விட்டுட்டு அவங்க அந்த இடத்துல அந்த சூறையாடப்பட்டு எல்லாம் முடியும் போது அவன் யோசுவா சொல்வான், இனி இந்த பட்டணத்துல நீயும் வாழ்ந்துக்கோ. அதுல எழுதியிருக்கோம், இந்நாள் வரைக்கும் அவள் இஸ்ரவேலின் நடுவே குடியிருந்தாள் அப்படின்ட்டு. அந்த இடத்துல குடியிருந்து கொள் அப்படின்னு சொல்லி யோசுவா பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனா இவளுக்கு என்ன இல்லை? வாழ்க்கை இல்ல. 50 வயசு ஆகியிருக்குமா இருக்கலாம். அவ இழந்து போன அவள் அழகை வைத்திருந்தது நிமித்தம் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டது. அவளுடைய பெயர் கெட்டு போனது. அவளுடைய எல்லா ஆசையுமே நிற்கதியாகி போனப்பட்ட சூழ்நிலையில இப்போ இங்க யாரு? இந்த ராகாபுடைய புருஷன் யாரு? அதை ஒரு வாட்டி கூட வாசிங்க, அந்த 5வது வசனம். சல்மோன். ஹல்லேலூயா. இந்த சல்மோன் யாரு தெரியுமா? அமீனதாபின் குமாரன் நகசோன். நகசோனின் குமாரன் சல்மோன். யூத கோத்திரத்துக்கு வனாந்தரத்தில் தலைவனாயிருந்தவன் அமீனதாப். அமீனதாப் மரித்த பிறகு அடுத்த தலைவனாயிருந்தவன் நகசோன். நகசோன் மரித்த பிறகு இவங்க எரிகோ பட்டணத்துக்குள்ளா என்றாகும் போது யூத கோத்திரத்துக்கு தலைவன் சல்மோன். ஹல்லேலூயா. இந்த சல்மோனுடைய பெயரின் அர்த்தம் பரிபூர்ணம் நிறைந்தவன். ஒரு குறை இல்லாத இந்த சல்மோன் யூத கோத்திரத்தின் தலைவனாக ஒரு ஹீரோனை சுப்போமே, அந்த நாட்களில் வாழ்ந்த பல கன்னி பெண்களின் கனவுக்கு அரசனா இருந்திருப்பான். ஹல்லேலூயா. அவ்வளவு அழகான பராக்கிரம் நிறைந்த யூத கோத்திரத்து தலைவன் அவர். ஹல்லேலூயா. பெரிய சமீன் குடும்பம். ஹல்லேலூயா. இன்னொன்னு, இந்த நகசோனுடைய சகோதரிய யார்? எலிசபான்னு நினைக்கிறாமா. எலிசபா எண்ணாகமம் 6வது அதிகாரத்தில் இருக்கும், வீட்டுல போய் வாசிக்கோங்க. அந்த எலிசபா நகசோனின் சகோதரி, அமீனதாபின் குமாரத்தி. இவளை ஆரோன் திருமணம் செய்தான். இப்போ இந்த யூத கோத்திரம் எந்த கோத்திரத்தோடு சம்பந்தம் கலக்கிறது? லேவி கோத்திரத்தோடு சம்பந்தம் கலக்கிறது. லேவி கோத்திரத்துக்கு மட்டும் மற்ற கோத்திரங்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளலாம். இப்ப இவங்களும் ஜமீன் குடும்பம், ஆரோன் குடும்பமும். ஏன் அப்படி சொல்றோம்னா, கர்த்தர் தெரிந்து கொண்ட எல்லா மனிதர்களையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். கோத்திரத்து தலைவனாயிருந்த ஒவ்வொருத்தரும் அப்படி பெயர் பெற்ற குடும்பத்தில் இருந்தாங்க. அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் பெயர் பெற்ற குடும்பமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த ஆரோன் லேவி கோத்திரத்தினுடைய சம்பந்தம் கலந்த குடும்பம் தான் இந்த சல்மோனுடைய குடும்பம். இந்த சல்மோன் அந்த ராகாபை பார்த்து சொல்லி இருப்பாரு, நில்லு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுறேன். ஹல்லேலூயா. யூத கோத்திரத்து தலைவனாயிருந்த எத்தனையோ பெண்கள் கனவு கொண்டிருந்த சமீன் குடும்பத்தை சேர்ந்த சல்மோனை என் ஆண்டவர் ராகாப்புக்காய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேசத்திற்குள்ளா இருந்திருந்தா கூட அவளுக்கு ஒரு கனமுள்ள வாழ்க்கை கிடைத்திருக்காது. ஆனா அவளுக்கு ஒரு கனமுள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று பல நாட்களா என் ஆண்டவர் திட்டம் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தா என் ஆண்டவர்
கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? போனா போகட்டுன்னு வாச்சாம்பழச்சானாலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. உள்ளதிலேயே பெஸ்டான ஒண்ணு, ஒதுக்கப்பட்ட என் பிள்ளைக்கு, விலகப்பட்ட என் மகளுக்கு, அவள் இந்த தேசமெல்லாம் வேசி என்று ஒதுக்கப்பட்டது, அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னு சொல்லி தனக்கு அடையாளமாய் நின்று அந்த ராகாபுக்கு அவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கேவலமா பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேர் கேவலமா பேசியிருப்பாங்க. சல்மோன் இவனுக்கு வேற வேலை இல்லையா, இவனுக்கு எத்தனையோ பெண்கள் எத்தனையோ சீர்வரிசையோடு வந்து காத்து நிற்பாங்களே, ஒரு வேசிய ஒரு விபச்சாரிய திருமணம் செய்வதற்கு இவனுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவன் எந்த இதையுமே பார்க்கல, எந்த அவமானத்தையே பார்க்கல. காரணம், கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு இருப்பார். ஆவியானவர் இவளுக்காக தயவு பாராட்டுகிற கண்களை சல்மோனுக்கு கொடுத்திருப்பார். இவளுடைய அழகல்ல அந்த இடத்துல ஜெயிச்சது. அவ 10 வயசுல அழகா இருந்திருப்பா, 18 வயசுல அழகா இருந்திருப்பா, 20 வயசுல அழகா இருந்திருப்பா, 50 வயசுல அவளுடைய இளமை குறைந்திருந்தது, அவளுடைய அழகு குறைந்துதான் இருந்தது. ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் அழகை பார்த்தார். நீதிமொழிகள் 30:13 ஒருத்தர் வாசிங்க. குணசாலியான ஸ்திரீக்கு ஒரு அடையாளம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 31:13. சணல் தட்டு. போதும். அந்த ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி, அந்த சணல் தட்டை அந்த அவள் தொழில் செய்தான்னு சொன்னோம்ல, அதை வந்து குணசாலியான பெண்கள் செய்வாங்க. சும்மா இருக்கிறது சரியில்லை, எப்படியாவது உற்சாகமாய் வேலை செய்யணும்னு சொல்லி இந்த சணல் நூலை, அந்த சணல் தட்டை வியாபாரத்தை குணசாலியான பெண்கள் அந்த நாட்கள்ல செய்வாங்க. அந்த சணல் தட்டையை தான் இவ செய்து கொண்டிருந்தா, அந்த சணல் நூலை தான் இவ விற்று கொண்டிருந்தா. எத்தனை பேர் கேவலமாய் பார்த்திருப்பாங்க தெரியுமா? சொல்லி இருப்பாங்க, உங்ககிட்ட எல்லாம் ஒன்னட்டெல்லாம் போய் நான் இந்த நூலை வாங்க முடியுமா, ஒன்னட்டெல்லாம் வாங்கி நாங்க ட்ரெஸ் தச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரிப்பட்ட சணல் நூல்களை வாங்கி அநேக பெண்கள் அதை சட்டையாக தைத்து, அங்கியாக தைத்து ஆசாரியர்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த ராகாப் சணல் நூலை வர யாருமே வாங்குவதற்கு யோசித்திருப்பாங்க. இப்போ இவள் இந்த இடத்தில் வரும்போது, இவளுடைய கனம் அதிகரிக்கும் போது எத்தனை பெண்கள் இவளிடத்துல போய் நின்றுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஆரோன் யாரு? இவளோட சொந்தக்காரர். இப்போ ஆரோன் யாரு? லேவி கோத்திரம், லேவி குடும்பம் இவருடைய சொந்தக்காரங்க. யார் யார் மூலமோ கொடுத்து அனுப்ப வேண்டியதை இந்த ராகாப் கையில கொடுத்தா அங்கே போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இவளை தேடி போயிருப்பாங்க. இப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்டது. ஊர் ஜனங்கள் முன்னாடி, உலக ஜனங்கள் முன்னாடி ஒதுக்கப்பட்ட இந்த ராகாபுடைய அந்த நல்ல விஷயங்களை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்திருந்தார். மற்ற ஜனங்கள் இந்த தேசத்திற்குள் வருவதற்கு முன்பாகவே இந்த தெய்வத்தை அறிந்து விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்ததுனால, விசுவாசத்தினால தான் அந்த இடிஞ்சது. விசுவாசத்தினால தான் இவளும் காக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவரை அந்த எபிரேயர்ல வாசிக்கும் போது இருக்கும், யாக்கோபுல இருக்கும், விசுவாசத்தினாலே ராகாப் காக்கப்பட்டாள், விசுவாசத்தினாலே அலங்கம் இடிந்து விழப்பட்டது. எல்லாவற்றிற்கும் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுதான் காரணம். ஹல்லேலூயா. எத்தனை நாள் அழுதிருப்பா, ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியலேன்னு அவ ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, எரிகோ பட்டணத்து மன்னர்கிட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி அவ சொல்லியிருப்பா, எனக்கு இந்த பாவத்தை விட்டு வெளியில் வரணும், எனக்கு இந்த வேசித்தனமான காரியங்களை விட்டு நான் வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி அவள் அந்தரங்கத்தில் எழுதினா. எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, எனக்கு இனி ஒரு நன்மை இல்லையா, எனக்கு இனி ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையான்னு சொல்லி எழுதிருப்பா. இன்னொன்னு, அவள் சணல் தட்டையை வச்சு வேலை செஞ்சாலும் அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த சணல் தட்டையை எவ்வளவு அடிக்கிறோமோ, எவ்வளவு பலனாக, எவ்வளவு பலத்தை அதில் செலுத்தி அடிக்கிறோமோ, அது அந்த அளவுக்கு அதனுடைய நூல்கள் இறுக்கமானதாகவும் பலமானதாகவும் இருக்கும். ஒரு பெண்ணால எவ்வளவுதான் செய்ய முடியும்? ஆல்ரெடி அவள் தன் சரீரத்தை கூட, அந்த பலத்தை கூட இழந்து போனவள். ஹல்லேலூயா. ஆனா அவ என் ஆண்டவருக்காய் நான் வைராக்கியமாய் வாழ வேணும், என் ஆண்டவருக்காய் நான் உண்மையாய் வாழ வேணுங்கிற அந்த ஆசையினால எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, தனக்கு வந்த எல்லா உபத்திரவத்தின் நடுவிலையும்
தனக்கு வந்த எல்லா பாடுகளின் நடுவிலையும் அவள் தன்னுடைய எல்லா நிமிஷங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். ஆனால் அவள் காத்து கொண்டிருந்தா. ஒரு கூட்டம் இஸ்ரவேலிலிருந்து வரப்போகிறது என்று காத்து கொண்டிருந்தா. ஆனால் அவளுக்கு தெரியாது அந்த இஸ்ரவேலின் கூட்டம் வரும்போது தன் தலையெழுத்து மாறப்போகிறது என்று. எனக்கு இனி எதுவும் இல்லை என்று இருந்த அந்த ராகாப்பினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக என் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். இன்னைக்கு உங்ககிட்டயும் ஆண்டவர் அதை சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், எங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவமே இல்லை, எங்களுக்கு வேத அறிவே இல்லை, எங்களுக்கு பைபிள்ல எதுவுமே தெரியாதுன்னு நீங்க சொன்னா கூட இந்த ராகாபுக்கு ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டா. ஆண்டவருடைய அதிசயங்களை அவ பார்த்ததே இல்லை. அவர் கண்ணாக அந்த யெகோவா செய்த அற்புதங்களை அவ பார்த்ததில்லை. அந்த மன்னாவை அவ புசிச்சதில்லை. செங்கடல் பிளந்த போது அதன் வழியாய் அவள் நடக்கல. யோர்தானின் தண்ணீர் குமிழலா நின்ற போது அதிலும் அவள் இருக்கல்ல. ஆனா அவளிடத்துல ஒன்று இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை மேலே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அந்த தெய்வத்தை போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற அந்த வார்த்தை அவளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்து ஒன்று கேட்கவா, உங்ககிட்ட இருக்குதா அந்த விசுவாசம்? என் ஆண்டவர் உண்மையானவர், அவர் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர், அவரை போல ஒருவர் இல்லை என்ற அந்த விசுவாசம் நிறைந்த சிந்தை உங்களுக்குள்ளாய் இருந்தா மட்டும் போதும். உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உன் தலைமுறையுடைய எதிர்காலம் நீங்க நினைக்காத அளவுல வேற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. யோசிச்சு பார்த்திருப்பாவா ராகாப்? யோசித்திருப்பாளா? யூத கோத்திரத்து தலைவனின் மனைவியாய் லட்சம் ஜனங்களை நீதி விசாரணைக்கு உட்படுத்துகிற, லட்சம் ஜனங்களை நடத்துகிற பராக்கிரமசாலியாகிய சல்மோனின் மனைவியாய் இவ போவான்னு என்னைக்காவது நினைச்சிருப்பாளா? கனவில் கூட நினைக்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவளுடைய பேர் பிரஸ்தாபத்தையே மாற்றி போட்டார். அவளுடைய எல்லா அடையாளத்தையுமே மாற்றி போட்டார். தெய்வத்தை அறியாத ஜனத்தின் மத்தியில் தன்னுடைய இருதயத்தை தெய்வத்திற்காய் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அவருக்காய் ஒதுக்கின அந்த ராகாப்பை என் கர்த்தர் நினைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் தனக்கு அடையாளமாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் தான், நீங்க அடையாளமாய் இருக்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒருவேளை உன் குடும்பம், உங்க குடும்பங்கள் ஆண்டவருக்கு அடையாளமாய் இல்லாம இருக்கலாம். நீங்க என் ஆண்டவருக்கு அடையாளமாய் இருக்க விரும்புவீங்கன்னா, இயேசு பிறப்பில ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது போல அநேகருக்கு வழிகாட்டுகிற அடையாள நட்சத்திரமாய், அடையாள நட்சத்திரமாய் உங்களை உங்கள் குடும்பத்தில், உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், எல்லா பகுதியிலும் என் ஆண்டவர் கொண்டு நிறுத்துவார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கொண்டு நிறுத்துவார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு தீர்மானத்தை உங்க இருதயத்தில் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும், உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கும், உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் நீங்க ஒன்று நினைச்சிருப்பீங்க இல்ல, அது இல்லவே இல்லை. அதை விட மேலாய் ஒன்றை, அதைவிட பல மடங்கு, அதைவிட பல மடங்கு நன்மைகளை என் ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சல்மோனும் யுத்த வீரர்களும் அணி அணியாய் வரும்போது ராகாப்புக்கு தெரியல என் புருஷன் அங்க வந்துட்டு இருக்கிறான்னு. அவளுடைய கண்களும் அவளுடைய இருதயமும் காத்திருந்து வெறுந்து போனது. எனக்கு இனி ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு இனி ஒரு நன்மையும் இல்லை, இனி என்னிடத்தில் ஒரு நன்மை தோன்ற முடியுமோ? என்னுடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டது, என்னுடைய பெயர் கட்டு போனதுன்னு சொல்லி இந்த ராகாப்பு ஏங்கி கொண்டிருந்திருப்பா. ஆனால் அதை வெளியே காமிச்சிருக்கவே மாட்டா. ஏன்னா அந்த அந்தரங்க ஆசையை அவள் யார்கிட்டமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆனா அவள் சொல்லாமலே அறிந்திருந்தார். ஆண்டவர் அவள் சொல்லாமலே அறிந்திருந்தார். சல்மோன் பட்டணத்துக்குள் என்ட்ரி ஆகிற வரைக்கும் இவளுக்கு தெரியாது அந்த சல்மோனுக்கு ஆண்டவர் இவளை நியமித்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த, அந்த ரங்கத்தில் எழுது கொண்டிருந்த, அறை வீட்டில் தேவனோடு அவள் பேசிக் கொண்டிருந்த எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். என் ஆண்டவர் அவள் கண்ணீரை எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்தார். ஒன்றை கூட அவர் மறந்து போகல, ஒன்றை கூட அவள் மறந்து போகல. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது, என் வாழ்க்கையில நீர் பாய்ச்சுவார் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு நன்மைக்கான ஒரு வழியை திறந்து கொடுப்பார் யாரும் இல்லையேன்னு சொல்லி உடைஞ்சு
கதவு தட்டுகிற சத்தம். அநேக ஸ்திரீகள் பொறாமை கொள்ளத்தக்கதாய், ஆயிரம் ஸ்திரீகள் பொறாமை கொள்ளத்தக்கதாய் இவள் எதிர்பார்த்திராத சிங்காசனத்தை என் ஆண்டவர் நியமித்து, என் ஆண்டவர் அவளுக்காக ஒரு பெரிய சிங்காசனத்தை நியமித்தார் என்று யோசித்து பாருங்க. பட்ட மரம் திளிர்க்க முடியுமா? என் கர்த்தர் நினைச்சா முடியும். இனி வழி இல்லை நினைச்சாலும், அது பட்டு போயிருந்தாலும் உனக்குள்ளாய் ஊற்றப்படுகிற அபிஷேகம் உன்னையும் திளிர்க்க வைக்கும். உன் பேரில் இருந்து பல சன்னதிகளையும் திளிர்க்க வைக்கும். உன் மூலமாய் அநேக ராஜாக்கள் எழும்புவார்கள். அநேக சன்னதி, ஆசீர்வாதமான சன்னதி உன் மூலமாய் எழும்பும். ஒரு வேசியினுடைய வாழ்க்கையில, ஒரு வேசியினுடைய வாழ்க்கைய பூ பூத்து காய் காக்க செய்ய ஆண்டவரால் முடியும்னா யோசிச்சு பாருங்க. நம் ஆண்டவருடைய அன்பு இதில் நான் மேன்மைப்படுத்த வருவது ராகாபை குறித்தல்ல, என் கர்த்தரை குறித்து. இந்த உலகம் இன்றைக்கு அந்த கர்த்தரை அறியாமல் சுற்றி கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் சொல்றோம், ஆனால் அவர் அன்பை புரியாமல், அவர் அன்பை உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தன்னை தேடுகிற, தனக்காய் நிற்கிற, தன்னை பற்றி முழுசா அறியல, தன்னுடைய மகத்துவத்தை முழுசா கேள்விப்படல, ஆனா கொஞ்சம் தான் கேள்விப்பட்டா, கொஞ்சம் தான் அறிஞ்சா. தன் வாழ்க்கையை கொடுத்த ஒரு ராகாபிற்காய் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவர் செய்வாரானால், எத்தனையோ வருடமாய் அவர் எனக்காய் ஏதாவது செய்துவிட மாட்டாரான்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற உங்க குடும்ப வாழ்க்கையில பல நன்மைகளை அவர் கட்டளையிட போகிறார். ராகாவுடைய எதிர்காலமே வேற லெவலுக்கு போயிட்டு. ஹல்லேலூயா. கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாளா இருக்கலாம், சாப்பாடு பல நேரத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி அவ உண்ண போறது ராஜ உணவு. ஹல்லேலூயா. இவர் ருசி பார்க்கிறதற்கு பல வீட்டு ஆகாரங்கள் இவளுக்காய் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவோ ஆடைகள் இவளிடத்துல கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஆசாரியருக்கு கொடுத்துருவீங்களா? உங்க சொந்தக்காரர் தானே. நகசோன் உங்க சொந்தக்காரர் தானே. எலிசபா உங்க சொந்தக்காரர் தானே. அவ புருஷதானே ஆரோன், அவன் தானே பிரதான ஆசாரியன் குடும்பத்துல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தரை நம்புற ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகிறது இல்லைங்க. நீங்க அந்த வார்த்தையை எப்படி விசுவாசிருக்கீங்கன்னு தெரியல. உண்மையில அந்த வார்த்தை எப்படி உங்களுக்குள் கிரியை செய்வதுன்றது தெரியல. கர்த்தரை நம்புகிற மனுஷன் வெக்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. வெக்கப்படாம ஜஸ்ட் ரோட்ல நடந்து போற வாழ்க்கையும் கொடுக்க மாட்டான். உங்களை தலை குனிய விட மாட்டாரு. உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி உங்க உயர்வுகளை அநேகர் தலை நிமிர்ந்து பார்க்கத்தக்கதாய் ஒரு உயர்ந்த இடத்தில் என் ஆண்டவர் கொண்டு வைக்கத்தான் போறாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அந்த ராகாப்பை விட நீங்க விசேஷித்தவர்கள். ஆமென். அந்த ராகாப்பை விட என் ஆண்டவருக்கு நீங்க உயர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்களால அவ ஒடுக்கப்பட்டா, எத்தனையோ பேரால சீனு அவளை கேவலமா துப்பி இருப்பாங்க. இவ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? போறா பாரு அபசகுணம், போறா பாரு என்னெல்லாமோ சொல்லி இருப்பாங்க. எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கணக்கில் வைத்தார். உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், இந்த பைபிளை வாசிக்கும் போது என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு வாசிக்க ஆரம்பிங்க. எங்க சுற்றி பார்த்தாலும் அவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவரை நம்பின, கவனிக்க வேண்டிய விஷயம், அவரை நம்பின, அவருக்காய் நின்ற மனிதர்களுக்கு அவர் வைத்திருந்த அநேக மேன்மை, அநேக ஆசீர்வாதம், அநேக உயர்வு வாசிச்சு பாருங்க. எங்க வந்தாலும் அங்க ஆண்டவர் முடிப்பார். அவர் நீ வாழ்ந்தியாப்பா, எனக்காக நீ இருந்தியா, வா உனக்கு நான் பரலோகத்தை தாரேன் அப்படி சொல்லி உன்னை உலகத்துல வெறும் தரித்திர வாழ்க்கை வாழ வைக்கிற தெய்வம் அல்ல. நீ எதை ஆசைப்பட்டியோ அதை 100 மடங்கு அதிகமாய் உங்க குடும்பத்துல என் ஆண்டவர் கட்டளை இட போகிறார். என் நினைவெல்லாம் அற்று போச்சுப்பா, என் நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சுப்பா, இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க.
இப்போ என்ன யோசிப்பீங்க தெரியுமா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைகளை கரையேற்றுற வரைக்கும் நான் இருந்துட்டு செத்து போன. ஆண்டவர் அதற்காக உங்களை இந்த இடத்துல கொண்டு வைக்கவே இல்லை. நீங்க ஆசைப்பட்டது இனி வழி இல்லை என்றது, இனி எந்த அடையாளமும் அதற்கு இல்லை என்றது. மண்ணோடு புதஞ்சாலும் நான் சொல்றேன், அது முளைக்க போகிற காலம். உங்க மூலமாய் உங்க கண்ணீரெல்லாம் அதற்கு தண்ணீராய் ஊற்றப்படுகிற காலம். உங்க கண்ணீரெல்லாம் அதற்கு தண்ணீராய் பாய்ச்சப்பட்டு அது முளைக்கத்தான் போகுது. அநேகர் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கத்தான் போறாங்க. அந்த ராகாபனுடைய வாழ்க்கையில, அந்த ராகாபுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் காலம் வந்தது. அவ்வளவு நாள் அவளுடைய வாழ்க்கை இலையுதிர் காலம், இனி அவளுடைய வாழ்க்கை செழிப்பின் காலம். நான் வெறும் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு மட்டும் சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்றேன். ஆண்டவர் எப்படி ராகாப்பை தூக்கி சிங்காசனத்துல வச்சாரோ, உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் தூக்கி சிங்காசனத்துல அரியணையில வைக்கத்தான் போறாரு. ஒன்னு சொல்லவா, உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிற உயர்வு அநேகர் பொறாமைப்படத்தக்கதா இருக்கும். உங்களை நிந்திச்சவங்க உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்ல, நான் ஆசைப்பட்ட ஆசீர்வாதம் அவள் பெற்றுக்கொண்டாள்னு சொல்ல போறாங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அவருக்கு முன்பாய் பல வருடங்களாய் வடித்த அந்த கண்ணீரை என் ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அந்த கண்ணீரை அவர் தன்னுடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். ராகாபுடைய வாழ்க்கை செழிப்பின் காலமாய் வந்தது. எப்போது? இனி வழி இல்லை என்ற போது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் தான் அவ சொன்னா தெரியுமா, என் தகப்பன் வீட்டை, என் தாயின் வீட்டை, என் சகோதரர் ஏன் சொன்னா தெரியுமா, இந்த வேசிக்கெல்லாம் இனி ஒரு வாழ்க்கை இருக்குமா, நான் செத்து போயிடுறேன், என் மூலமா என் குடும்பம் வாழட்டும்னு நினைச்சு அவள் தன்னை ஒரு மனித ஜீவனாய் கூட மதிக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை அவள் ஒரு பொருட்டாய் கூட நினைக்கல. இவ ஒரு கல்யாண சீட்டு குடிக்கும்போது எல்லாரும் சொல்லிருப்பாங்க, ராகாப்புக்கெல்லாம் யாராவது கொடுப்பாங்களா, ராகாப்புக்கெல்லாம் யார் பத்திரிக்கை வைப்பாங்களா, அவர் பேரையெல்லாம் எங்கேயாச்சும் எழுதுவாங்களா? என் ஆண்டவர் முடிவெடுத்தார், என்னை நம்பினவர்களுக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தா போதாது, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை எழுதும் போது, அவருடைய குமாரனுடைய பிறப்பின் அந்த பட்டியலை எழுதும் போது ராகாபின் பெயரை முதல் பெண்ணா இந்த வேத புஸ்தகத்தில் சேர்ப்பதற்கு என் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் அவ பேரு வேசி ராகாப்பு, அவ விபச்சாரி ராகாப்பு, அவ தொடக்கூடாதவ, அவ தீண்டக்கூடாதவ. ஆனா இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் என் ஆண்டவருடைய கிருபையினால் அவளுடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையினால் அவள் மீது அவர் வைத்த தயவினால அவளுடைய அந்த அங்கீகாரத்தை என் தேவன் மாற்றி போட்டார். அவளுடைய அங்கீகாரம் மாற்றப்பட்டது. ஊரெல்லாம் கூடி கூடி சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது நின்றுப்பாங்க. இந்த ராகா பல்லங்கத்து மேலே இதெல்லாம் எல்லாத்தையுமே வேத புஸ்தகத்தில் எழுதுனா நம்மளெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் இருக்கிறதே நம்ம வாசிக்கல, இதில் கொஞ்சம் கூட வச்சா தூக்கிட்டே வர மாட்டோம். ஆண்டவரை தூக்குவதற்கு கடினமாக இருக்குன்னு வீட்டிலே வச்சுருப்போம். அதனால் ஆவியின் நிறைவோடு சில விஷயங்கள் சரித்திரங்களில் தேடும்போது நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது பைபிள் ஸ்டடியில் நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை சரித்திரத்தோடு நம்ம கலந்து படிக்கும்போது நம்முடைய ஆண்டவருடைய மேன்மைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சும்மா எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் சரித்திரத்தில் ஒரு ஆள் பேரை ஆண்டவர் கொண்டு வைக்க மாட்டார். அவளுடைய அந்தரங்கத்தையும் அவளுடைய இருதய வைராக்கியத்தையும் கர்த்தரை தெய்வமை அறியாத ஜனங்கள் மத்தியில் அவள் தனக்காய் பாராட்டிய வைராக்கியத்தையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி இருந்தார், என் ஆண்டவர் பார்த்திருந்தார், என் ஆண்டவர் நினைத்திருந்தார். அதனால தான் எல்லாரும் நினைவு கூறத்தக்கதாய் இன்னைக்கு வர நாமெல்லாம் அவளை நினைவு கூறத்தக்கதாக அந்த எரிகோ பட்டணத்தில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் அழிஞ்சு போனாங்க. ஒருத்தர் பேர் கூட நம்ம நினைவுல இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் பேர் கூட நம்ம நினைவுல இல்லை. ஆனால் அந்த ராகாப்புக்கு
ஒரு நல்ல கணவனை கொடுத்து நல்ல ஒரு மகனை கொடுத்து அதன் மூலமாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பு அவர் பிறப்பதற்கு முன்பாகவே சில சரித்திரங்களை செய்தது. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட அநாதி தீர்மானத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ராகாப்புடைய பேரை இடையில சேருங்கப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேருக்காக போடப்பட்ட பிளான் எல்லாம் அவங்க ஆண்டவரோடு நெருங்காத பட்சத்தில், அவங்க கர்த்தரை தேடப்படாத பட்சத்தில், கர்த்தரோடு நெருங்காத பட்சத்தில், அந்த இடத்துல கர்த்தரை தேடுகிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் பேரை எழுதி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். பல IAS, பல IPS, பல பெரிய பெரிய பதவிகளுடையவங்க உங்க குடும்பத்தில் எழும்புவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண் உங்க மேல பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு அடையாளமாய் எழும்பத்தான் போறீங்க. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர், நான் சொல்றேன், ஆண்டவருடைய வருகை தாமதமாகும்னா, ஆண்டோடைய வருகை தாமதமாகும்னா நம்முடைய சன்னதிகள் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய பெயர் பேசப்பட வேண்டும். இப்படி தெய்வத்திற்கு வைராக்கியமாய் வாழ்ந்த மனுஷன்னு நம்ம பேர் எழுதப்படணும். ராகாபுக்கு வயசு அவளுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தல. என்ன வயசா இருக்கட்டும், தயவு செய்து எனக்கு இனி ஒரு வாழ்க்கை இல்லை, என் பிள்ளைகள், என் மருமக்கள் என்று இப்படி பேரப்பிள்ளை இப்படி நினைக்காதீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் வைத்த திட்டம் ஒன்று உண்டு. உங்கள் மூலமாய் ஆண்டவர் செய்து முடிக்க வேண்டிய திட்டம் உண்டு. உங்கள் மீது ஆண்டவர் வைத்த அழைப்பு உண்டு. அவருடைய ஆசை என்ன தெரியுமா? உங்க பேரை வருகிற நாட்களில் உங்க சன்னதி பேசணும். உங்க பேர பிள்ளைங்க சொல்லணும், எங்க பாட்டி இருந்தாங்கப்பா, அவங்க பேர் இப்படி. அவங்க நடந்து வந்தா பரலோக பிரசன்னம் அங்கே இறங்கும். அவங்க கை நீட்டலாம், அந்த இடத்துல அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும். தேவ ஆவியானவரை சுமந்து கொண்டதாய் என்னுடைய பாட்டியும் தாத்தாவும் வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமானால் நம் சொன்னதி நம்மை குறித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்து நம்ம எழும்புவோம்னா, நமக்காக ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு எழும்பி, நமக்காக எப்படி இந்த ராகாப்புக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி ஒதுக்கப்பட்ட இவள் வாழ்க்கையை நான் சிறந்திருக்க செய்வேன் என்று சொல்லி யார் யாரோ நிந்தனையாய் பேசின போதெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய பிளானை போட்டுட்டு இருந்தாரு. ஒருவேளை அவ்வளவு பெரிய நிந்தனை அவளுக்கு வராம இருந்திருந்தா அவளுக்கு ஒரு சின்ன பிளானை தான் கொடுத்திருப்பாரு. ஆனா அவ்வளவு பெரிய நிந்தை வந்தனால என் ஆண்டவர் பார்த்தாரு, என் ஆண்டவர் யோசிச்சாரு, எப்படிப்பட்ட உயர்வை இவளுக்கு கொடுத்தால், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இவளுக்கு கொடுத்தால் இவள் தன்னுடைய எல்லா வருத்தத்தையும் மறப்பாளோ, இவள் தன்னுடைய எல்லா துன்பத்தையும் மறப்பாளோ, எல்லா இக்கட்டையும் மறப்பாளோ, அப்படிப்பட்ட இடத்தில் ஆண்டவர் கொண்டு வைத்தார். நம்ம ஊர் மக்கள், நம்ம மனுஷங்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? இப்போது பாவப்பட்டவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன பாவம் வந்துட்டு, பணம் இல்லாதவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுனா 4 வீட்டுக்கு 40 நாளுக்கு பேசுவோம். ஆனால் ஒரு பணக்காரன் வீட்டில் இது நடந்துட்டுன்னா வாயை மூடிடுவோம். நல்ல ஐஸ்வர்யவான் வீட்டில் நம்மளால் பேசவும் முடியாது. என் ஆண்டவருக்கு தெரியும் எந்த குடும்பத்தில் ராகாபை கொண்டு ஏற்றினா, எந்த குடும்பத்தில் ராகாபை உட்கார வைத்தா இவளுக்கு விரோதமாய் பேசின எல்லா நாவுகளும் அடைக்கப்படும்னு. அப்படி ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணாரு. யூதா கோத்திரத்து ராஜா, யூதா கோத்திரத்து தலைவன் ராகாபுக்கு சொந்தமானான். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய மேன்மை. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் சல்மோனுடைய மனைவி இவர் ராகாபுன்னு சொல்லிட்டு போகிற காரியம் இல்லை. அதில் மறைந்திருக்கிற ஆழங்கள் அது தெளிவாய் புரிய இந்த வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்முடைய ஆண்டவரின் மேன்மை புரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டவருடைய மகத்துவம், இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய குணம். அவரை நம்பி வந்த மக்களை அவர் தள்ளுகிறவர் அல்ல. வெறும் ஜீவனை மட்டும் கொடுத்துட்டு நீ பொழைச்சுக்கோன்னு அனுப்புறவரும் இல்லை. அவர் உயர்ந்திருக்கும்படி, சுரந்திருக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி செய்கிற தெய்வம். வாழ்க்கை இல்லாத தேசத்திற்காய் அவர் வைராக்கியம் கொண்டு எழும்பினார். அவளுடைய எல்லா கனவும் ராத்திரி கனவுகளோடு முடிந்து போயிருக்கும்னு நினைச்சிருப்பா.
ஆனால் என் ஆண்டவர் அதை துளிர்க்க செய்தார். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும், அவளுடைய உலக வாழ்க்கையிலையும் சரி, அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, என் தேவன் அவளுடைய விசுவாசத்தை வெளியரங்கப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை வெளியரங்கப்படுத்துவதற்காக உங்கள் விசுவாச நாட்களை அவர் எண்ணி கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய பாதத்தில் வடித்த கண்ணீரை அவர் அளந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அளந்து வைத்திருக்கிறார். வெளியரங்கமாய் அவர் உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒன்று, இன்றையிலேருந்து உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் மாற்றணும். எப்படி தெரியுமா? அப்பா, எனக்கு இந்த நேரம் கஞ்சி கிடச்சா போதும், அப்படி இல்லை. அவர் இந்த உலகத்தை உண்டாக்கிய தெய்வமானால் நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகள். நாம் எஜமானுடைய பிள்ளைகளானால் அவருடைய சுகம் நம்முடையது, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடையது, அவருடைய நன்மை நம்முடையது, தகப்பனுடையதெல்லாம் நம்முடையது. உங்களுடைய ஆவியில ஒரு தெளிவை எடுங்க. உங்க ஆவியில ஒரு தெளிவை எடுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்னு ஒரு குறுகிய கட்டத்துக்குள் நிறுத்தாதீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு அவருடைய மகத்துவங்களை தேட ஆரம்பிங்க. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாருங்கிறத தேட ஆரம்பிங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு போன கூட்டம் லட்சங்களா இருக்கலாம். ஆனா இதனுடைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்திருக்கிறார்னா அப்படிப்பட்ட உயர்வுகள் உங்கள் வாழ்க்கையில என் ஆண்டவர் கட்டளை இட போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைத்திராத ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க சிந்தனையில கூட எட்டாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யத்தான் போறாரு. நீங்க திரும்பி திரும்பி நானா, என் பிள்ளையா, என் பேர பிள்ளையா, என் குடும்பமா, எனக்கா இந்த ஆசீர்வாதம்? நீங்க மட்டுமில்ல, இவளுக்கா, இவனுடைய குடும்பத்திற்கா, இவளுடைய பிள்ளைகளுக்கா, இவள் அழிந்து போக வேண்டியவள் அல்லவோ, இவளுடைய நாமம் கெட்டு போனதல்லவோ, இவளுடைய பேர் இந்த பூமியிலிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டியது அல்லவோ, இவளுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் உங்களை கை சூண்டி சொல்லுகிற காலத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையோ பார்த்து நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எனக்கு இப்படி ஒரு நன்மை இல்லையாப்பா, உங்ககிட்ட தானே கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதி சீக்கிரத்தில் உங்கள் மாம்ச கண்கள் அதை காண போகிறது. அதற்கு முன்பாக நீங்க உங்க மாம்ச கண்களில் பார்ப்பதற்கு முன்பாய் உங்க ஆவியின் கண்கள்ல இந்த காரியங்களை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். டெய்லி ஜெபத்துல என் ஆண்டவர் இதை கொடுத்ததற்காய் அவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. எதுவுமே அறியாத, கர்த்தரை அறியாத ஒரு ராகாப்புக்கு திட்டமான நன்மை, ஒரு ராகாப்புக்கு திட்டமான ஆசீர்வாதத்தை அவரால் கட்டளையிட முடியுமானால் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பு, ஒரு பெரிய நன்மை, பெரிய செழிப்பு, பெரிய நன்மை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டளை இடத்தான் போகிறார். அப்படியே சோமனுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மேன்மைகளுக்காக ஆவியானவரே துதிக்கிறேன். பரிசுத்தர் கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையில் சில மேன்மைகள், உங்க வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் நீங்க ஆராதிங்க. வேற எதையும் பார்க்கண்டாம். உங்க பிரசனத்துல பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படும். கர்த்தர் உனக்காய் ஒரு பெரிய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? பிசாசு உங்களுக்கு விரோதமாய் அந்த திட்டத்தை முறியடிக்க விடாதபடி ஒரு ஜெயத்தை இந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஜெயத்தை சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற சில நன்மைகள் திருடப்படும். உங்களுக்கு வருகிற சில நன்மைகள் திருட விடாதபடி ஆவியானவர் உங்களுக்காய் வைராக்கியமாய் எழும்பத்தக்கதாக இந்த இடத்துல தேவ மகிமை இறங்க போகுது. அறை வீட்டின் மகிமை ஆவியானவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அநேகருக்கு என் தெய்வம் அவரை தெய்வமாய் காண்பிக்கிற காலம்,
அசட்டைப்படுகிற அநேகர் கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிற காலம். அவருடைய மகிமை இந்த இடம் முழுவதும், இந்த வளாகத்தில் முழுவதும் ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய மகிமை, ஆவியானவருடைய மகிமை, வல்லவருடைய மகிமை. ஓரி பாப்பா ராதா உல்பா ரேசே கா ராதா ராபா. எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நீங்க துதிங்க 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 துதிங்க. உங்களை அடையாளமாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, நூறுகளுக்கு நீ அடையாளமாய் பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரம். நீ அடையாளமாய் பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரம். உன் மகிமை, உன்னில் ஆவியானவர் உன் மூலமாய் பாய்ந்து இந்த இடம் முழுவதும் ஆவியானவர் பாய்ந்து சொல்ல நீ விட்டு கொடுத்த சோமனு, நீ விட்டு கொடுத்த. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் யார் என்பதை காண்பிப்பதற்கு அந்த ராகாப்பை போல நாம் அடையாளங்களாய் இருக்கிறோம். நாம் அடையாளங்களாய் இருக்கிறோம். ஆவியானவர், ஆவியானவர் உன்னை நிழலிட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உன்னை நிழலிட்டு கொண்டிருக்கிறார். ஆவியாண்ட மகிமை உன்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியான உன்னைத்தான் உன் தேசத்திற்கு அடையாளமாய் பிரித்து வைத்திருக்கிறார். உன்னை உன் தேசத்திற்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார். அடையாளமாய் வைத்திருக்கிறார். நீ அநேகருக்கு உன் மூலமாய் விடுதலைகள், உன் மூலமாய் நெருக்கப்படுகிறவர்களுக்கு. Hallelujah, 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 hallelujah. Uri baba la karada ramadura balaba. Ori manta rashe baba baba. ஓ ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு விட்டு கொடுங்க. உங்கள் சரீரத்தில் ஆவியானவர் அசைவாடுவதற்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் அசைவாடுவதற்கு விட்டு கொடுங்க. நீ உன் வாழ்க்கையில இழந்து போன இனி இல்லை என்ற நன்மைகள், இனி இல்லை என்ற நன்மைகள் என் ஆண்டவர் உனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ கண்ணீரோடு கேளுங்க. ஆவிக்குள்ளாய் போய் வைராக்கியமாய் கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு அடையாளமாய் நிறுத்தும். என் விசுவாசத்தை அநேகருக்கு விளங்க பண்ணும். என் விசுவாசத்தை அநேகருக்கு வெளிப்படுத்தும் சொல்லுங்க. பரலோகாக்கினி 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 பரிசுத்தரின் அக்கினி பரிசுத்தரின் அக்கினி பரிசுத்தரின் அக்கினி வல்லவரின் வல்லமை. ஓ மகிமையின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம். உன்னை ஆவியானவர் அக்கினி ரதமாய், அக்கினி ரதமாய், ஓ அக்கினி ரதமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவர் வல்லவர் வல்லவர். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். தேவ மகிமை உங்களை தூக்கி செல்வதற்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரம் உம் அன்பை அனுபவிக்கட்டும் சொல்லுங்க. என் சரீரம் உம்முடைய அன்பை அனுபவிக்கட்டும். என்னுடைய இருதயம் அன்புல நனையட்டும். உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, அவருடைய கிருபை உங்கள் தலைமுறைக்காய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக சரித்திரத்தில் நீங்கள் இடம் பிடிக்கத்தக்கதாக ஆவியானவர் உங்களை கொண்டு சில திட்டங்களை போட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் சில திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார். அநேக நேரத்தில் ஆவியானவருடைய சத்தம் வந்தும் நீ தட்டி செல்ற சில சமயங்கள் உண்டு. ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்தில் நான் உடன்படிக்கை பண்ணின சில காரியங்கள் சில நாட்களாய், சில மாதங்களாய் நீ மாற்றிக்கொண்டு இருக்கிறாய். அந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் உன் குடும்பத்தின் மீது கோபம் கொள்ளாதபடிக்கு சீக்கிரமாய் நீ மனம் திரும்புவாயானால், கர்த்தரோடு கொடுத்த உடன்படிக்கையை செயல்படுத்துவாயானால், கர்த்தர் உன் சன்னதிக்கு ஒரு பெரிய நன்மையை கட்டளையிட போகிறார். ஆவியாண்டிய மகிமை, ஆவியாண்டிய மகிமை, பரிசுத்தரின் மகிமை. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா, இந்த இடம் முழுவதும் உடைய பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் மூடட்டும்.
அப்பா இனி இவர்கள் வீட்டில் போய் செபிக்க விடாதபடி இருக்கக்கூடாதுப்பா. செபிக்கணும்னு சொல்லி இவர்களை இருக்க விடாதபடி உந்துகிற உம்முடைய மகிமை இந்த சில பிள்ளைகள் மேல என்னால் செபிக்கவே முடியலைன்னு நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? இந்த நேரத்தில் ஒரு செப ஆவியின் மகிமை ஆவியானவர் சில பேர் மேல அதிகமாய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். உன் நாவு நீ சும்மா இருக்க போகிறதல்ல. உன் நாவு ஆண்டவரை துதிக்காமல் அமைதியா இருக்க போகிறதில்ல. அது எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க போகிறது. அவளையோ துன்பமோ எது வந்தாலும் நீ கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க போகிறாய். ஒரு பாபா ராபாலசே பரிசுத்தர். உன் வீடெல்லாம் தெய்வ பிரசன்னம். உன் வீட்டுக்குள்ள தெய்வ பிரசன்னம். வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்லுவேன்னா இப்போது இந்த நேரத்தில் சமாதானத்தின் தூதர்கள் உன் வீட்டை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். உன் வீட்டில் இருக்கிற இருள் பிரகாசம் அடைய போகிறது. உன் வீட்டில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறப் போகிறது. நீ விடிவள்ளி நட்சத்திரமாய் உன்னுடைய பிரகாசிக்கும் தன்மை என் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஓரி பாபா ஹமாரா தரவல் போரிஷே. ஹalleluya. உங்க நாவு துதிக்கிற தேவனுடைய ஆயுதமாய் மாறப்போகுது. துதி சத்தம் கேட்கிற ஹalleluya உங்கள் துதி சத்தம் கேட்கிற இடத்திலெல்லாம் அற்புதங்கள். ஓரி பாபா ரபாபா ஹalleluya பாரிசே பாபா லடி உல்கரமா தரஷேரே துரபலபா. பரிசுத்தர் பரலோக தெய்வம் அவர் பரிசுத்தர். நீ அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கட்டளையிட போகிறாய். ஒரு பெதஸ்தா குளம் நடமாடுகிற பெதஸ்தா குளம் அப்படிப்பட்ட ஒரு குளமாய் மாற்றுவதற்கு தூதர்கள் இந்த இடத்துல உன்னை கலக்கி கொண்டிருக்கிறார்கள். உன் ஆவியில ஒரு பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் ஆவியில ஒரு பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ நடமாடும் ஒரு பெதஸ்தா குளம். உன் நிழல ஒருத்தன் தாண்டினாம்னா உன் நிழல் பட்டு அநேக அற்புதங்கள், உன் நிழல் பட்டு அநேக அதிசயங்கள், உன் நிழல் பட்டு அநேக அற்புதங்கள் உன் தேசத்தில் ரிபாபா ஷரதரபா பல்போரி கதட்ட ரபஷே உட்பட்டாரா தாரபலவா. ஹalleluya மகிமை தேவ மகிமை பரிசுத்தரின் மகிமை சிறையிருப்புகளை மாற்றுகிற தெய்வத்துடைய மகிமை உன்னதமானவருடைய மகிமை ஆவியானுடைய வல்லமை சிறையிருப்புகளை மாற்றுகிற தெய்வத்துடைய வல்லமை உன் நடுவில். ஹalleluya நீ என் ஆண்டவருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி. நீ ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட சன்னதி. உன்னுடைய எல்லா சிறையிருப்பையும் என் தேவன் விடுதலையாக்கி நீ அநேகருக்கு சிறையிருப்புகளை திருப்புகிற மனுஷியாய் என் கர்த்தர் உன்னை முத்திரை போடுகிறார். என் கர்த்தர் உன்னை முத்திரை போடுகிறார். நீ ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்க போற முத்திரைகளோடு தேவ தூதர்கள் உன் தலைகளை தொடுகிறார்கள். உன் சிரசின் மேல தேவ தூதர்கள் முத்திரை இடுகிறார்கள். உன்னிலிருந்து ஒரு அபிஷேகம் இங்க இருக்கிற விட்டு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலிருந்து ஒரு அபிஷேகம் பாய்ந்து புறப்பட்டு செல்லுகிறது. உன் நதி உன் சமாதானத்தின் நதி, உன் அபிஷேகத்தின் நதி, உன் விடுதலையின் நதி அநேகருக்குள்ளாய் பாய்ந்து ஒரு பெரிய விடுதலை. ஹalleluya ரிமனருரவலவா சத்துநாதரவா ஓரி பாபா ஷரதரவலவரவா. தேவாவியானவரே ஹalleluya
பல்பாஷே கத்தர மந்துநாதர பலபங். ஹல்லேலூயா. அநேகருக்குள்ளாய் ஊழியத்தை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவருக்காய் செய்வேன்னு சொல்லி சில ஊழிய காரியங்களை ஆண்டவர் உன் கரத்தில் கொடுத்திருக்கிறார். வருகிற வருஷத்துல கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் கணக்கு கேட்க போகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செய்ய ஆரம்பிங்க. உங்கள் எல்லா குறைவுகள், உங்கள் பலவீனங்களை அவர் பலனாய் மாற்றி, பலவீனத்தில் அவர் கிருபையை கொடுத்து, அவர் சுகத்தை கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பாபா ஷேரதர வலவா. அப்பா, எங்கள் நடுவில் நீர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறீரப்பா. இந்த உலகத்துல எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. உம்முடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம்ப்பா. ஆனா நீர் எதற்காய் பிறந்தீர், எதற்காய் எங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்னு மறந்து போன அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு கர்த்தாவே. அந்த இருதயத்தை என் தேவன் தொடுங்கப்பா. அந்த கடினமான இருதயங்களை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் பிறப்பை அறியாமல் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற ஜனங்கள் மத்தியில ஆவியானவரே நீர் கிரியை செய்யும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் பா, உம்முடைய பிரசன்னம் மட்டும் தொடட்டும்பா. உங்க அன்பை போல இந்த உலகத்துல எதுவும் இல்லை. உங்க அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு எதுவுமே இல்லப்பா. இதுவரையும் நடத்தின என் ஆண்டவருடைய அன்பு இனியும் நம்மோடு தொடர்ந்து வரும் என் ஆண்டவருடைய அன்பு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை நம்புவான்னா அவன் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு யாருமே இல்லைன்னா கூட சந்தோஷப்படுங்க. யாருமே இல்லாம ஆண்டவர் வைத்திருக்கிறது அவர் அந்த இடத்தை நிரப்புவதற்கு. அந்த இடத்தை ஒரு மனிதனுக்கும் கொடுக்க கூடாது. என் பிள்ளைக்கு நான் தான் பரிகாரியாகிய கர்த்தர்னு உங்களுடைய அந்த துணையான இடத்தை அவர் நிரப்புவதற்காக சில நேரத்தில் சில தனிமைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நடுவில் உடைய மகிம், உடைய பிரசன்னம், எல்லாத்த விட உங்கள் அன்பை நாங்கள் கண்டுகொண்டோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் செபத்தில் எப்போதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் நடந்து அப்பா ஒரு அடையாளத்தை உமக்காய் உருவாக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய். இந்த பிள்ளைகளுடைய குடும்பம், இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அடையாளம் எல்லாத்தையும் கர்த்தர் உயர்த்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாள் இந்த நிமிஷம் வரையிலும் எங்களோட அசைவாடி நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துலேருந்து பிரிந்து போகும்போது நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். எல்லாரும் தெய்வ பிரசனத்தை அப்படியே சுமந்து தம்முடைய வீழ்களில் கொண்டு அதை அப்பா பிரசித்தப்படுத்த தேவாவியான உதவி செய்யுங்க. நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரேயர்